இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாதுகாப்பு படையின் நடவடிக்கைகளை குறித்து நேரடியாக ஒளிபரப்பவோ இல்ல தகவல் தெரிவிக்கவோ வேண்டாம் அப்படின்னு ஊடகங்களுக்கு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஊடகங்கள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தனி நபர்கள் இது போன்ற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு உங்களோட சேனல்லயோ இல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஷேர் பண்றதுனால சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதிரி நாடுகளுக்கு தெரிய வந்து, இதனால் நாம எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கோ இல்ல நாம எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு வரும், இல்ல உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனா இத சொன்னதுக்கு அப்புறமும் பல போலி செய்திகளை, பொய் செய்திகளை இன்னமும் இந்த மீடியாக்கள் பரப்பிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கவலை எல்லாம் இவங்களுடைய டிஆர்பியை பத்தியும் வருமானத்தை பத்தியும் தான். அங்க எல்லையில் போராடக்கூடிய ராணுவ வீரர்களுடைய உயிரை பத்தியோ இல்ல அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய உயிரை பத்தியோ இந்த ஊடகங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நாளைக்கு இது சம்பந்தமா யாராவது உயிர் போச்சுன்னா அதையும் செய்தியாக்கி வருமானமாக்கும் இந்த கூட்டம். இதற்கு ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கு. கார்கில் வார் ஆகட்டும், கந்தகர் ஹைஜாக்கிங் ஆகட்டும், 26/11 மும்பை டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் ரிப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாதித்தது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா அந்த உதாரணங்கள்ல இருந்து இந்த ஊடகங்கள் என்னைக்குமே பாடம் கத்துக்காது. தங்களுடைய வருமானம், தங்களுடைய டிஆர்பி, தங்களுடைய சேனல் ப்ரொமோஷனை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது போன்ற போலி செய்திகளுக்கு பொதுமக்களும் பலியாறாங்க. அதனால தயவு செய்து போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசிடமிருந்து வரக்கூடிய தகவல்களை மட்டும் நம்புங்க. போலி செய்திகள் வந்தா கூட 1க்கு 2 தடவை இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு இந்தியனாக, ஒரு சிட்டிசனாக நாம செய்யக்கூடிய தலையாய கடமை இது. அரசாங்கத்தோட இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாம துணை நிற்க வேண்டும். அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசாங்கம் சொல்றதை கேட்டு நடக்கணும். அதுதான் அரசாங்கத்துக்கு நாம செய்யக்கூடிய உதவியாக இருக்கும்.